This is Jenny. நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜி கொக்கோட மை ஹஸ்பண்ட் சீட்டிங் ஆன் மீ பார்ட் 2. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிக்கடி எபிசோடுகள் அப்போல்லாமா இப்போ அந்த மேரேஜும் இல்லை தான் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமீன் தான் ஜிக்கே ஒர்க் பண்ணிவிட்டு என்னை விட்டு போக மாட்டேன்ல, அதுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், இனிமேல் உன்னை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே ஆக்ட் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமீனும் அவளை டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க. அப்படியே ஜேஹோப் கிட்ட தான் வராங்க. இப்போ ஜேஹோப் தான் ஹோய் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. டி என்னடா பின்ன எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எவனோ ஒருத்தன்னு நினச்சி என் ஜேக்கே தான் சொல்ல வேண்டியதானே. சர்ப்ரைஸ் பேபி அப்படின்றவங்க சர்ப்ரைஸ் மண்ணை எல்லி கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிப்போடா அப்படின்றாங்க. அப்போ நீ ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜேஹோப்பும் டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமீனை என் தம்பி ஹாப்பியாக இருக்கானா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் போய் ஜிமீன் பேசுகிறாங்க. இப்போ ஜெக்கியோட அம்மா அப்பா கிட்ட தான் ஜிமீன் வராங்க. ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே பார்க்க ஜிமீன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அதை ஜெக்கியை பார்த்துட்டு ஜெக்கே அப்படின்றாங்க, அம்மா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா ஜிமீனை பார்த்து சரிடா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினும் ஜெக்கியோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கியோட அப்பா தான் அப்படியே ஜங்குக்கு பொறுமையாக தூரமாக கூப்பிட்டு வராங்க. இப்போ ஜங்கு தான் பா என்னப்பா டே ஏன்டா இப்படி பண்ணுற, அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பா சொல்கிறா தெரியுமா, பா தெரியாதுப்பா, நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க புரியுதுங்களா, நான் உங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்லலை, அவன்கிட்டையும் எதுவும் சொல்லலை, ஸோ நீங்களாம் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணிடாதீங்கப்பா, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். சரி நீங்கள் உங்கள் பாயை மட்டும் திறக்காமல் இருங்க போதும், அதுவே எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே தான் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விட்டு அவர் பாட்டு ஜிமீன் கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிமீன் தான் போய் பேசிகிட்டே இருக்காங்க. ஜேக்கேயோட அம்மா தான் ஜிமீன் அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஜேக்கே தான் ஜிமீன் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ அத்தை அப்படின்றாங்க. சரிப்பா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜெக்கியோட அம்மாவை பார்த்து ஜெக்கே தான் அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமீனோட அம்மாவை பார்த்து ஆண்டி நாங்கள் ஓகே ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் அவங்க அம்மா அப்பா ஜேஹோப்பு கிட்டலாம் பாய் சொல்லிட்டு டேவு பார்க்குறாங்க. தான் ஓகே பாய் அப்படின்றாங்க. நீ எப்படி வருவா, இதோ இங்கே இருக்கான் பாரு இவன் கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சுகாவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் என் பேபி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்பத்துலேருந்து அதை அவன் சொல்லிட்டான்டா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. பாடுறா எப்படியோ சொல்லிட்டான் போல இருக்கே கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அப்படியே சிரிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே தான் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு சுகா தான் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் பார்த்து சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவை பார்த்து நம்ம 2 பேர் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே வீட்டுக்கு தாண்டா பாட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜெக்கியோட அம்மா அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கியோட அம்மா தான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க அப்படின்றாங்க. என்னடி பண்ணுறது, அவன் ஏதாவது சொன்னாலே முறைக்கிறான், என்னடி பண்ண சொல்கிற, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே அந்த முடிய போதும், அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளோதாங்க, அப்புறம் நம்ம தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கோவப்படுவான். இங்கே பாரு அவன் வாழ்க்கையை நம்ம ஒன்றும் அழிக்கலை புரியுதா, அவனும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கான், இவன் சொல்லலை அவ்வளோதான், ஆனால் இவன் மட்டும் சொன்னானா அவ்வளோதான் குடும்பமே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா அப்பா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட அம்மா அப்பாவும் ஜிம்மினோட அம்மா அப்பாவையும் ஜியோப்பையும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு டேவும் சுகாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜெக்கே ஜிம்மின் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படி காரில் உட்காந்துட்ருக்காங்க. ஜெக்கே தான் அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் ஆமாம் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 years ஆகும். ஆமாம் உங்கள் ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 5 years ஆகும். சரி அத்தை மாமாலாம் எப்போ வருவாங்க, அத்தை மாமாவா, அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க, அப்போ நீ தனியாக, ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ
ஆனால் இதுக்கு மேலே தனியாக இருக்க போகிறது இல்லை. ஆமாம் நீ கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமிந்தா அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. சரி ஜேகே, நான் மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஆஃபீஸ் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நீ எதுக்கு ஆஃபீஸ் போகிற, வீட்டிலே இரு, உனக்கு வேணும் நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ ஆஃபீஸ் போய் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றாங்க. பெஞ்சு ஜிமிந்தா இல்லை பரவாயில்ல நான் உங்களுக்கு வீட்டிலே இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமிந்தா ரொம்ப டயர்டாக இருக்கார். இப்போ ஜேகே தான் ஓய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ரொம்ப டயர்டாக இருக்க போல்? ஆமாம் மார்னிங் 4 o'clock எழுப்பி விட்டாங்க, தூக்கமாக வருது அப்படின்றாங்க. ஆமாம் மேரேஜுன்னு சொல்லிட்டு மார்னிங் 4 o'clock எழுப்பி விட்டாங்க. சரி எப்போ தூங்கினேன்? நான் எங்கே தூங்கினேன், நான் தூங்கவே இல்லையே. ஆமாம் அவன் மாப்பிள்ளைன்னு தெரியாமல் எங்கேருந்து நான் தூங்குறது, ஒரே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தெரியுமா, ரொம்ப சேடாக இருந்தேன், அதனால தூக்கமே வரல. ஓ அப்போ சார் இப்போ டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு அப்படின்றாங்க. எப்படி தூங்க முடியும், இங்கே எப்படி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அப்படின்றாங்க. பரவாயில்ல ஜிமின், பின்னாடி கல்யாணம் தானே இருக்குது, அங்கே போய் படுத்துங்க அப்படின்றாங்க. நீ தனியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பல்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு வேணும்னா அங்கே போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின்டா அப்படியே அந்த கார் விண்டோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்து இங்கே பாரு, தூக்கத்தை கெடுக்கிறது ஹெல்த்துக்கு சரியாக வராது, ஸோ நீ அதனால் போய் படுத்து தூங்கு அப்படின்றாங்க. பென்சைடு ஜிமினா அப்படியே சொல்கிறா. போ அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சைடு ஜேகே தான் இல்லை நான் காரை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை என்ன நீ காரை ஸ்டாப் பண்ணாது அப்புறம் எப்படிடா போவேன், இல்லை நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகே மேலே சாதிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் என்னடா பண்ணுற, எனக்கு அவங்க கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட லேப்ஸ்லேயே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் என்னடா பண்ணுற, ஆமாம் இன்றைக்கி தூக்கமாக வருது நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்ருக்க, என்ன சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சைட் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அப்படியே சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி சைட் அடிச்சது போதும் படு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை டைட்டாக பிடிச்சிட்டு படுத்துட்ருக்காங்க. ஜேகேவும் பார்க்குறாங்க ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ 5 hours மேலே 6 hours ஆகுது. இப்போ தான் ஜேகே வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி படுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்த்தா ஓய் ஜிமின் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா வேணும் உனக்கு, ப்ளீஸ்மா ஒரு 1/2 hour படுக்க விடுமா. ஏய் நான் உனக்கு அம்மாவா, சரிடா டேங்கா விட்றா என்ன ப்ளீஸ்டா, மார்னிங் ஆஃபீஸ் போனோடா, அந்த சொட்டை கத்திகிட்டே இருப்பான்டா அப்படின்றாங்க. ஓய் என்ன புலம்பிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓய் நான் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ தான் ஜிமின் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை வந்து பார்க்குறாங்க. ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. டேய் நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க. ஆமாம்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. பார்த்து இடிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஜிமினோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே எழுப்பி விடுறாங்க. இப்போ ஜிமினோட சிரிச்சிட்டே எழுந்துக்கிறாங்க. எப்படியே கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே காரை வெட்டி இறங்கிட்டு இந்த சைடு ஜிமின் சைடு வராங்க. ஜிமின் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய வீடா, இதுக்கு எவ்வளோ பெரிய வீடு உனக்கு? ஆமாம் நான் 5 yearsக்கு மேலே இந்த வீட்டில் தான் இருக்கேன். தனியாவா? தனியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தனியாக இருக்க மாட்டேன், என் ஒய்ஃப் இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை சாத்திட்டு ஜிமின் அப்படியே தூக்குறாங்க. இப்போ ஜிமின் ஓய் என்ன பண்ணுற, தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே உள்ளே தூக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிமினா டேய் வேணாடா யாராவது பார்க்க போகிறாங்கடா, யாரும் கிடையாது இது நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினா அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஜிமினை வந்து ஷோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேவுக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜேகே
நான் ரூம் போட்டா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே மேலே போகிறாங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறி. இப்போ ஜிகே தான் சொல்லுமா. ஸோ நாளைக்கு நான் வந்துடுறேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு தானே? நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடுறேனே. ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங். ஸோ நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்டெப்ஸை ஏறிட்டு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குது, 2 ரூம் இருக்குது, எந்த ரூம் தெரியல. ரைட் சைடில் இருக்க ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் லாக்கில் இருக்குது. இப்போ ஜேகே தான் என்னை வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் அந்த ரைட் சைடு ரூம் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பயந்துட்டு இப்போ ஜிக்கே பார்த்து என்ன ஜிக்கே அப்படின்றாங்க. அந்த ரூம்லடா இந்த ரூம் அப்படின்றாங்க. சுப்பா அதுக்கா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ரூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போ ஜிக்கே தான் டி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிட்டு வா நீ டயர்டாக இருப்பல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுற வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சுவிச்சிட்டே வராங்க. ஜேகேக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ஜிமினை தான் அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க. இப்போ ஜிமினா ஜங்குக்கா சொல்கிறா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ போ ப்ளீஸ்ரா. நோ நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா ப்ளீஸ் அப்படின்றாங்க. நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்டா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் சரி ஓகே போதும் 2 பேருக்குமே வேணாம், 2 பேரும் ஒன்றாவே போய் ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்னா என்னது அப்படின்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்குறாங்க. இப்போ ஜிமின்னா இல்லை நீயே ஃபஸ்ட்டு போ அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நீயே ஃபஸ்ட்டு போ, நான் ஃப்ரெஷ் கூட அப்புறமேட்டு ஆக்கிறேன். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷே ஆகலை, நீ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. தெரிஞ்சுக்குதா நோ என் 3 மாறிச்சு அப்படின்றாங்க. நோ ப்ளீஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வேணாம் அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறாங்க. இப்போ 2 பேர் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பெட்டில். ஜிக்கே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஜிக்கே தான் என்ன பேபி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. பெருசு ஜிக்கே தான் சரி வா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் குக் பண்ணி ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. இல்லை நான் குக் பண்ணுறேன். இல்லை நான் தான் உனக்கு குக் பண்ணி தருவேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் நோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கே தான் சரி நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. இரு நானும் வரேன். ஆமாம் என்னையும் கூட்டிகிட்டு போ, நான் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிக்கவோ அப்படியே கீழே போகிறாங்க. ஜிமின் தான் அப்படியே அந்த கிச்சனில் உட்காந்துட்டு இருக்காங்க சவுஸில். இப்போ ஜேகே தான் வெஜிடபிள்ஸாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் பார்த்துட்டே இருக்காரு. ஓய் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொடுக்குறாங்க. என்னது கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜேகேவும் கொடுத்தோன்னே ஜிமின் தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தான் ஜேகே தான் ஜிமின் இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கே போகிற வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டே அப்படியே மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அந்த ரைட் சைடில் இருக்க ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமில் இந்த பாஸ்வேர்ட் போர்டு ஓப்பன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படி பாஸ்வேர்ட் போடுறாங்க. பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லாக்கை வந்து திருப்பி வேறு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே வராங்க. இப்போ ஜிமின் தான் எங்கே போனேன் ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து இப்போ ஜிமினை பேக் ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினை ஆக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவோ ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி பண்ணோன்னே ஜிமின் என்னடா பண்ணுற ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஊட்டி விடுறாங்க. ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான்
சரி சாப்பிட்டியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நான் டிஷ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாங்க. இல்லை நான் பண்ணிக்கிறேன். இல்லை நீ அதெல்லாம் பண்ண தேவையில்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மினும் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க ஜேகே பண்ணுறதெல்லாம். அந்த சைடு இந்த சைடு அப்படின்றாங்க. ஏய் என்ன வேலை வாங்குறியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டிஷ் வாஷ் தான் பண்ணிவிட்டு சரி வாப்பலாம் அப்படின்றாங்க. எங்கே மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிம்மினை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா பேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே பெட்டில் தான் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன ஜேகே பண்ண போகிறேன்னு நீ ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினோ ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மினோட ஷர்ட்டை கழிச்சாங்க. ஜிம்மினோட ஹார்ட்டாண்ட ஒரு மார்க் இருக்குது, அதாவது ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு மார்க் இருக்குது. இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு ஆமாம் என்னது இது அப்படின்னு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அது எனக்கு 1 இயருக்கு முன்னாடி ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணாங்க, ஸோ அதுதான் அப்படின்றாங்க. ஓ சாரி நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சர்ஜரி பண்ணேன் அந்த இடத்த அப்படி தொட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகேவும் அப்படி பண்ணும்போது ஜிம்மின்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த இடத்துல போய் கிஸ் பண்ணுறாங்க. என் தோழில் மெதுவாய் அமர்ந்தான், என் கோபத்தை மெதுவாய் சுவைத்தான், என் கண்களின் சிவப்பை அழகினில் ஏந்தி கண்ணத்தில் பூசுகின்றான். விடிய விடிய இரவினை வடித்து குறிக்கச் செய்தானே, ஓ கொடிய கொடிய வலிகளை கூட வெடிக்கச் செய்தானே. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாங்க. வெயில் செம்மையாக அடிக்குது. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே படுத்திட்டு இருக்காங்க. ஜேகேவை டைட் ஆக் பண்ணிவிட்டு ஜிம்மினும் அப்படியே ஜேகேவை டைட் ஆக் பண்ணிவிட்டு ஜேகேவும் ஜிம்மின் அவ்வளோ டைட் ஆக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினோட அந்த ஹார்ட்டில் ஒரு மார்க் இருக்குல்ல அதையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படி பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்மின் அப்படின்றாங்க. ஜேகே எப்போ எழுந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு 5 minutes இருக்கும். சரி நீ படு அப்படின்றாங்க. இல்லை நான் எழுந்துக்கிறேன். இல்லைடா படு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி கீழே தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி படுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகேவோ ஜிம்மின்னு பார்த்துட்டு என்ன என் பேபி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துச்சோ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆஃபீஸ் போகலையா? இதோ போகணும் அப்படின்றாங்க. சரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மினும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மினு பார்த்து சரி வா சாப்பிடு வா அப்படின்றாங்க. இவ்வளோ சீக்கிரமா வா? ஆமாம் வா அப்படின்றாங்க. இல்லை வேணாம் வர அப்படிதான் நான் ஆட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே ஃபுட்டெலாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஃபுட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ் வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மினும் பார்த்துட்டு இருக்காரு. டேய் நீ ஆஃபீஸ்க்கு போட டைம் ஆகுது, நான் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே பாய் அப்படின்றாங்க. ஜேகே தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மினோட ஜேகே பசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 3 months தான் ஓகேங்களா. இப்போ ஜிம்மினோ ஜேகேவும் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜேகே கிட்ட ஓ எனக்கு ஆஃபீஸில் எப்படி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காலிங் பெல் சத்தம் தான் கேட்குது. இப்போ ஜிம்மின் தான் சரி இரு நான் போய் பார்க்குறேன். இல்லை நீ உட்காரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அங்கேயே உட்காரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ ஜிம்மினும் யாரது அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கும் அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு லேடி தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் இங்கே என்ன பண்ணுறீங்க கிம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்குக் சும்மா தான் வந்தேன் அப்படின்றாங்க. என்ன ஏதாச்சும் அமௌண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் என்ன
என்ன வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஐயோ எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்டா யாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை தான் அந்த லேடி ஷாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கை பார்க்குறாங்க அந்த லேடி. ஜங்குக் தான் ஜிமின் இவங்க யாரோ ஒருத்தவங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஹலோ அப்படின்றாங்க. இப்போ அந்த லேடியும் அப்படி ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. மேம் நீங்கள் கேட்ட அட்ரஸ் இங்கே இல்லை தோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போ அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உள்ளே போயிட்டாங்க. இப்போதைக்கு தான் என்ன வேணும் உங்களுக்கு மணி தானே நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் இங்கே வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு அவன் ஜிமின் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ என்ன வேணும் உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ கிம் என்ன வேணும் கிம் உங்களுக்கு என்ன பண்ண நீ அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பண்ணல நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு மணி தானே நாளைக்கு ஆஃபீஸ் ஆண்ட வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படியே உள்ளே போகிறாங்க. இந்த சைடு கிம் தான் அப்படியே திரும்பி நடந்து வந்துட்டுருக்காங்க கன்ஃபியூஸாக. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் தான் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அம்மா அப்படின்றாங்க. எப்படி இருக்க ஜிமினா? நான் நல்லா இருக்கேன். ஒரு கால் கூட பண்ணுறது இல்லைல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி என் மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? ரொம்ப நல்லா இருக்கார். இப்போ எங்கே இருக்கார்? ஆஃபீஸில் இருக்கார். சரி நீ குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் குக் பண்ணி நீ தானே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன் எப்பவுமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் குக் பண்ணவே மாட்டேன். என்னது? ஆமாம் மேரேஜ் ஆனதுலேருந்து நான் இது வரைக்கும் குக் பண்ணதே கிடையாது. என்னடா சொல்கிற? ஆமாம் தினமும் ஜங்குக் தான் பண்ணுவார். என்ன நீ நல்லா தானே குக் பண்ணுவ அப்புறம் பண்ண மாட்டேங்கிற? இல்லை அவர் தான் எனக்கு கிச்சன் பக்கமே விட மாட்டேங்கிறாரு. நானே பண்ணிக்கிறேன் நீ எதுவும் பண்ண தேவையில்லை நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணும் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிக்காத சாப்பாடில் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் கொடுத்துட்டு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்க அம்மா தான் அப்போ ஜங்குக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ குக் பண்ணி ஒரு மேலே எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. ஆமாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு உன் கையெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும்ல ஒரே ஒரு தடவை குக் பண்ணி எடுத்துகிட்டு போ. இன்னைக்கு வேணால் லஞ்ச் குக் பண்ணி எடுத்துகிட்டு போட்டா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இருங்க நான் வீடியோ கால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் போட்டு ரெசிபிலாம் கேட்டு ஃபுட்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த டிரைவர் தான் அப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஹலோ டிரைவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த டிரைவர் தான் என்னப்பா தம்பி? அண்ணா கொஞ்சம் ஜங்குக்கு ஆஃபீஸ் போகிறீங்களா? ஏன்பா? இல்லை அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓ சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் அப்படியே காரை எடுத்துகிட்டு ஜங்கு கூட ஆஃபீஸ் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிமினா நிறுத்துங்க என்னாச்சு ஒன்றும் ஆஃபீஸ் வரல? இல்லை இங்கேயே நிப்பாட்டிங்க நான் இங்கே நடந்து போய்க்கிறேன். அப்படி ஜங்குக் சார் எனக்கு அடுத்துவார். இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இறங்கிறேன். சரி அண்ணா நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் அந்த ஆஃபீஸ் வெளியே நின்றுட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய சிஇஓ இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே நல்லா பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு எதிர்க்க அந்த கிம் லேடி நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் இது எங்கேயும் பார்த்துருக்கேனே உங்களை நான் அந்த அட்ரஸ் கேட்டாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அன்றைக்கி கேட்டால் அட்ரஸ் கேட்க வந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன இவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம் அப்படின்றாங்க. யாரை கேட்டு நீ? சிம்மினை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் லேடி கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான மணியை நான் கொடுத்துட்டேன் ஸோ தேவையில்லாமல் பேசாதீங்க.
இது நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியதே கிடையாது. போன போதே கஷ்டத்தில் இருக்கீங்களேன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்திட்டு இருக்காரு. சரி ஜிம்மி இந்த அப்படி பார்க்குறேங்க, இன்னும் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே மணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, எதுக்கு இவன் மணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த லேடியை ஜங்குக் தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே அந்த ஆஃபீஸ்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே இந்த ஆஃபீஸ்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் கேபினில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சார் இன்டர்வியூ இன்னைக்கு கிடையாது, நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்றாங்க அந்த லேடி. ஐயோ நான் இன்டர்வியூக்கு வரல, அப்புறம் உங்கள் சிஓ சாரை பார்க்கணும். இல்லை சார் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களா? ஐயோ நான் சிஓவோட ஒய்ஃப் அப்படின்றாங்க. இப்போ தான் அந்த லேடி தான் ஐயோ சாரிங்க அப்படின்றாங்க. எதுக்கு சாரி? நீங்கன்னு தெரியாமல். சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் கொஞ்சம் கால் பண்ணி ஃப்ரீயாக இருக்காரா கேட்குறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணுறாங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்களை பார்க்க உங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. என்னது? ஆமாம் உங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சரி அனுப்புங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படி ஜிக்கியோட கேபின் தந்துட்டு உள்ள போகிறாங்க. அந்த கேபினில் யாருமே இல்லை. இப்போ ஜிம்மின் தான் என்ன யாருமே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பின்னாடி வந்து அக் பண்ணுறாங்க. ஜங்குக் தான். இப்போ ஜங்குக் தான் ஹோய் இங்கே என்ன பண்ணுற, என் ஆஃபீஸில் நீ வரமாட்டே அப்படின்றாங்க. இல்லை உனக்காக குக் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு குக் பண்ணியா? என்னடா எதுக்கு இதெல்லாம் பண்ணுற நீ? சூடு பட்டுருச்சா, அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு கையெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ இப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கேன், இந்தா உனக்காக குக் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால் பண்ணேன், ஏன் பண்ணக்கூடாதா? சரி இதுக்கு மேலே இனிமேல் பண்ணாதா அப்படின்றாங்க. ஏன் நான் குக் பண்ணவே கூடாதா? இல்லை உனக்கு அடிப்படிச்சனால தாங்க முடியாது அப்படின்றாங்க. ஐயடா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி வா நான் உனக்கு ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. நான் ஃப்ரீ தான், சரி வா சாப்பிடு அப்படின்றாங்க. ஏண்டா இவ்வளோ சீக்கிரமாவா? பரவாயில்ல சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஜேகே தான் எதுக்கு இப்படி பண்ணுற, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி வச்சுட்டு இருக்காங்க. சரி என் ஒய்ஃப் சாப்பிட்டாளா? இல்லை அப்படின்றாங்க. டைம் ஆகுது ஒன்றும் சாப்பிட்லையா நீ? நீ மட்டும் சாப்பிட மாட்டேன், நான் மட்டும் சாப்பிடணுமா அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வைத்து லேப்ஸ் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஓய் என்ன பண்ணுற நீ, இது ஆஃபீஸ் அப்படின்றாங்க. ஆஃபீஸ்க்கு ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா? டேய் இந்த ஆஃபீஸே எந்துடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வந்தாலும் சிஇஓ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நான் தப்பு பண்ணலையே, என் ஒய்ஃபை தானே உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் சரிண்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூட்டி விடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தால் நீ எனக்கு கூட்டி விட்டுட்டு இருக்க, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி ஃபுட்டை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே ஜிக்கி ஃபுட்டை ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் அப்படியே யோசிக்கிறாரு, என்னடா நடக்குறீங்க, எதுக்கு அந்த லேடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மைண்டு வித்தியாசமாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிக்கி தான் என்ன யோசிக்கிற சாப்பிடு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. கிளம்புறியா இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கை பார்த்து இதுக்கு மேலே நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு புரியவே மாட்டேங்குது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அதே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த லேடி அட்ரஸ் கேட்க வந்தாங்கன்னு அவன் சொன்னான், அப்புறம் எதுக்கு இன்றைக்கி மணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. அவர் ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ரைட்டில் ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை பார்க்குறாங்க. இந்த ரூமில் என்ன இருக்குது, மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த ரூம்குள்ளே நான் போகவே இல்லையே, அவனும் என்கிட்ட இந்த ரூமை பற்றி சொல்ல, நானும் அவன்கிட்ட இந்த ரூமை பற்றி கேட்கல, அப்படி என்ன தான் இருக்கும் இந்த ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ ஜிம்மின் தான் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறேங்க, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி என்ன தான் போட்டிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ டீக்கு கால் பண்ணுறாங்க. டீ ஹலோ ஜிமினா, என்ன இப்போ தான் கால் பண்ணுற அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? இல்லை என் வீட்டில் ஒரு ரூம் இருக்குது தேங்க, அந்த ரூம்குள்ளே நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஆமாம்
மேரேஜ் ஆனதுலேருந்து நான் அந்த ரூம்குள்ளே போனதும் கிடையாது. அந்த ரூமை பற்றி நான் ஜிகே கிட்ட கேட்டதும் கிடையாது. அவனும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஓ அதுக்கு ஏய் அந்த ரூமில் அப்படி என்ன தாண்டா இருக்கும்? என்ன இருக்குன்னா என்ன அது என்ன சந்திரமுகி ரூமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேசிச்சுட்டு கேட்குறாங்க. தெரியலையே, ஒரு வேளை அருந்ததி ரூமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ரூமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ரூமை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் அதுக்கு உன் புருஷன்கிட்டே நீ கேட்கலாம்ல. அவன்கிட்ட கேட்கலாம், ஆனால் அவன் ஏதாவது சொன்னானா? அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது, திட்ட போகிறது கிடையாது, அடிக்க போகிறது கிடையாது. அடிக்க போகிறவன அந்தவாதி ஏதாவது கேட்க வேணாம் அப்படின்னு இருக்கலாம். அவன் தான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டானே, நீ கேளு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் டேட்டுக்கு வந்திருக்கேன். என்னது? ஆமாம், சிவா கூட டேட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீடா அப்படின்றாங்க. போடாங் அப்படின்னு சொல்லிட்டு சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவம் அப்படியே சிரிச்சிட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. சரி ஜிமின்டா அப்படி என்ன தான் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நைட் ஜேகே வராங்க. இப்போ ஜிகேவை பார்த்துட்டு ஜிமின்டா ஜிகே சொல்கிறா. ஜிகே சொல்லு பேபி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. அது ஒன்றும் இல்லை, அப்புறம் விடு அப்படின்றாங்க. அப்படி இல்லைடா சொல்லு, அப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம வீட்டில் நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குல்ல. ஆமாம், இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 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 ரூம்குள்ளே அது வந்து சொல்கிறா. அந்த ரூமை வந்து நான் காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரூமை நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாதா. ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும், நீ அதுக்குள்ளே போகாத அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணுறேன். இல்லை அது அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த புகழும் உன்னோட பாடிக்கு ஒத்துக்காது, வேணாண்ணே. ப்ளீஸ் போகாத அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி எதுக்கு இப்படி பயப்படுற? நான் ஒன்றும் பயப்படலையே, நான் பயப்படலாம் இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ ஸ்வெட் ஆகுது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே துடைக்கிறாங்க ஜிகேக்கு ஃபேஸ் எல்லாம். ஜிகேவும் போகாதானே அப்படின்றாங்க. சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி அப்புறம் போவதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. இப்போ ஜிமின் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்படியே கேராக வருது. அந்த ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்க இடம் முழுக்க அவருக்கு டபுளாக தெரியுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து உட்காடுறாங்க. சோஃபாவில் வந்து உட்காந்துடுறாங்க. தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுடா என்னாச்சு? தயாங் சொல்லு, தலை சுற்றுது டயாங். தலை சுற்றுதா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவும் என்னடாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்றாங்க. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம். சரி அந்த ரூமை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தாண்டா அந்த ரூமை மறந்துட்டு நானே ஃப்ரீயாக இருந்தேன், நீ ஏன்டா திருப்பி ஞாபகப்படுத்தி விடுற? இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்றாங்க. தெரியலடா, அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனால் அவன் அதை பற்றி பேசும்போது தான் அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, அவனுக்கு அவ்வளோ பயப்படுறானா? அந்த ரூமில் என்ன பேயா இருக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது தெரியுமா அந்த ரூமை பார்த்தாலே. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அடப்பாவி அப்போயே சொன்னான் அவன். ஆமாடா, நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது ஏதோ அட்ரஸ் கேட்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது நாள் பார்க்கும்போது அவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிஐடி வேலைலாம் விட்டு சரி அந்த ரூமோட கீ கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான். அந்த ரூமோட கீ எப்படி இருக்கும்? அது பாஸ்வேர்டா? லூசு, அப்போ நீ அதை ஆக்டிங் பண்ணி எடுக்கலாமே, நீ தான் நல்லா ஆக்ட் பண்ணுவே அப்படின்றாங்க. ஆனால் எப்படிடா என் புருஷனோட சேஃப்டியை நானே எப்படி ஆக்ட் பண்ணுறது? அது அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான்ல. அப்போ நீ கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? உனக்கு வேணும்னா ஆக்ட் பண்ணி எடுத்துக்கோ, ஓகேவா? நீ தான் நல்லா ஆக்ட் பண்ணுவல அப்படின்றாங்க. நல்லா தான் பண்ணுவேன். அது என்ன மறந்துச்சா என்ன? அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் ஆக்டிங்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன அவனை சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் சரி வரையும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. எதுக்கு? கேராக இருக்குன்னு சொன்னேன். அது வந்து சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. இல்லைடா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைடா நீ பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். நீயே போய்க்கிறியா? ஆமாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே போய்க்கிறேன். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான்
சரி நானே போய்க்கிறேன் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. டீ தான் இல்லை ஜிமினா நானே போய்க்கிறேன், சரி நீயே போய்க்கோ அப்படின்றாங்க. சரி நான் அந்த ஜெனியை பற்றி கேட்டேன்ல அப்படின்றாங்க. பாதி கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓ அப்படியா, சரி இது ஒரு 1/2 ஹவரில் கலந்துட்டு பிடிச்சிடுவேன் பாதி, அதை அமுச்சு விடுறேன் ஓகேவா அப்படின்றாங்க. சீக்கிரம்டா அவங்களுக்கு நான் தான் செய்யணும்ல அப்படின்றாங்க. சரிடா சரி நான் அவனுக்கு தேடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமும் சொல்கிறாங்க. சரி மச்சா வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க ரெடியாகி. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து ஜிமின் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. இப்போ ஜேகேக்கு தான் கால் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. இப்போ ஜேகேவோட ஆஃபீஸ் கிட்டே போகிறாங்க. கடைசியில் பார்த்து திருப்பி அந்த லேடி வந்து ஜேகே கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே தான் அந்த லேடி கிட்டே பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த லேடி தான் தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க முன்னாடி போய் ஜிமின் நிற்கிறாங்க. இப்போ அந்த லேடி தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு அவங்க கண்ணுலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஜிமின் தான் அந்த லேடியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே, அவன் எதுக்கு உங்களுக்கு மணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து கேட்குறாங்க. இப்போ அந்த லேடி தான் ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க தான் அப்படியே ஜிமின் கிட்டே தான் வராங்க. ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த லேடி தான் அப்படியே பொறுமையாக வந்து ஜிமினோட செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. இப்போ அவங்க தான் ஜிமினோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு எப்படி இருக்க ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே இந்த லேடியை ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த லேடி தான் எப்படிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து எப்படி இருக்க ஜிமினா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெனியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனி என்னோடய பொண்ணு கிம் ஜெனி அப்படின்றாங்க. எப்படி இருக்க ஜிமினா, ஜேகே உன்னை அடிக்கிறானா, சொல்லு நீ ஏன் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட சொல்லு, அவன் ரொம்ப கெட்டவன், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறான், ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்ன லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தான், அது வந்து அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னா அது வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க. அது உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா போய் உன் புருஷன்கிட்டே கேளு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்னது, ஆமாம் போய் அவன்கிட்டே கேளு, எப்படி இருக்க ஜிமின், என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க தான் அப்படியே ஜிமினோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு எப்படி இருக்கம்மா ஜெனி, நல்லா இருக்கியா, இன்னும் ஜிமின் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமினை அவங்கள அக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் ஓகேங்களா, உங்கள் பொண்ணு இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்றாங்க. என் பொண்ணு இல்லைன்னு யார் சொன்னால், இருக்கா உன்னோட ரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க, ஜெனியோட அம்மாவும். இப்போ என் சைடு ஜிமின் தான் ஒரே ஒரு மட்டும் சொல்லுங்க, அவன் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தான், அதை தான் சொல்கிறேன், நீ போய் அவன்கிட்டயே கேளு, நான் இதை சொன்னால் சரி வராது, அவன்கிட்ட நீயே போய் கேளு அப்படின்றாங்க. என் ஜெனியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் அவன்கிட்டயே போய் கேளு அப்படின்றாங்க. சைட் ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் அவ்வளோ ஹாப்பியாக ஜிமினை பார்த்துட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நல்லா இரு ஜெனி அப்படின்றாங்க. சாரி நல்லா இரு ஜிமினா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜிமினுக்கு டென்ஷன் தாங்க முடியல, அப்படியே உட்காந்துட்ருக்காரு, அப்படியே நகத்தை கடிச்சு போட்டுட்ருக்காரு. பக்கத்தில் பார்த்தா அந்த ரூம் இருக்குது. இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்ட்ரைட்டாக அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு அவரோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க, டக்குன்னு பண்ணுறாங்க. பண்ணோடனே அந்த ரூமோட பாஸ்வேர்ட் தான் அப்படியே வருது. இப்போ ஜிமின் தான் அந்த பாஸ்வேர்டை போட்டு ரூமை ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஹேக் பண்ணி அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் உள்ளே போய் பார்க்குறாங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த ரூமு. இப்போ ஜிமின் தான் பக்கத்தில் லைட்லாம் தேடி எப்படியும் ஆன் பண்ணுறாங்க. லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா அந்த இடமே அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஜேகே சொன்ன மாதிரி அவ்வளோ தூசியாக இருக்குது. ஜிமின் தான் ஒரு நோஸில் கையை வச்சுட்டே போகிறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஜிமின் அந்த ஃபோட்டோஸே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணும் ஜேகேவும் அவ்வளோ க்ளோஸாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு கண்ணு டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கீழே ஒரு டைரியாக இருக்குது, அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு திறந்து பார்த்தா கிம் ஜெனி
அண்ட் ஜியான் ஜங்குக் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ ஜிமின்டா அப்படி இந்த டைரியை பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.